வணக்கம். தமிழகமின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுகிறார் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கை பிரகடனம் வெளியிடப்பட்டது. அரசியல் பழிவாங்கல்களுக்கு ஆட்சியில் இடமில்லை. பிழையான தீர்மானம் எடுத்தால் பங்களாதேசுக்கு ஏற்பட்ட நிலையே எமக்கு ஏற்படும். வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதுகள் அனுப்பி வைப்பு. நாட்டை கட்டியெழுப்புவதற்கான வழி ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம். தேசிய மக்கள் கட்சியின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் திக்கிரை. யாழ் தவி புகையிரத சேவைகளை மீள ஆரம்பிப்பதாக உறுதி. இனி வருவன விரிவான செய்திகள். தற்போதைய நிர்வாகத்தின் கீழ் ஜேத்திரன் இன்மை காரணமாக பல மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ள யாழ் தவி புகையிரத சேவைகளை மீள ஆரம்பிப்பதாக உறுதியளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 30 வருட கால யுத்தத்தை முடித்துக் கொண்டு எமது அரசாங்கம் வடமாகாணத்துக்கான யாழ்தேவி புகையிரத பாதைகளை வெற்றிகரமாக நிறுவியது என தெரிவித்துள்ளார். எனினும் தற்போதைய நிர்வாகத்தின் ஜெயத்திரையின்மையினால் இந்த சேவைகள் பல மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மாகாணத்துக்கான புகையிரத சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தமது அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மாத்தறை முதல் கதிர்காமம் வரையிலான 114 கிலோமீட்டர் நீளமான புகையிரத பாதையை தாமதமின்றி விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அரசியல் பழிவாங்கல் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்பதுடன் மக்களின் பணத்தினை கொள்ளையடித்தவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன்னிறுத்தப்படுவார்கள் என கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டை வீழ்ச்சியிலிருந்து கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தில் ஒருபோதும் ஊழல்வாதிகளை இணைத்துக் கொள்ளப் போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை கந்தளாய் சேர்வுள்ள பகுதியில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். செப்டம்பர் 21 தேர்தலன்று யாரையும் தெரிவு செய்ய வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் என்பது இப்போது தெளிவாக தெரிகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் வேலை திட்டங்களில் மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். எனவே செப்டம்பர் 21ஆம் தேதியன்று நாம் அமோக வெற்றியீட்டு நாட்டின் ஊழல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். தூய்மையான அரசியல் கலாச்சாரத்தினை ஏற்படுத்துவோம். வரலாற்றில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாகும். அதாவது தேர்தல் நெருங்கி வரும் வரை மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். மக்கள் நாட்டிற்காக ஒன்றிணைந்துள்ளனர். நாட்டை வெற்றியடைய செய்யும் கூட்டணி தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ளனர். 22ஆம் தேதியிலிருந்து இந்த நாட்டின் கட்சியின மத வேறுபாடு இன்றி மக்களை ஒன்றிணைத்து புதிய ஆட்சி அமைப்போம். இந்த நாட்டுக்கு புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று தேவைப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவோம். மக்களின் பணத்தினை கொள்ளையடித்தவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். நாம் நாட்டை வீழ்ச்சியிலிருந்து கட்டியெழுப்புவோம். நாம் மக்களுடனே ஒன்றிணைந்து செயற்படுவோம். மக்களின் பணத்தினை கொள்ளையிட்டு மக்களை வறுமை பிடியில் சிக்க வைத்தவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகள் உரிய இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தபால் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகள் எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னதாக தபால் மூலம் வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்கு கையளிக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி தபால் அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைக்காக 1000க்கும் மேற்பட்ட தபால் ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தலில் 7,12,319 வாக்காளர்கள் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தபால் மூலம் வாக்களிப்பு எதிர்வரும் செப்டம்பர் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. அதற்கிணங்க மாவட்ட செயலகங்கள், தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் செப்டம்பர் 4ஆம் தேதி வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் மேற்படி 3 தினங்களில் தபால் மூலம் வாக்களிப்பை பெற்றுக் கொள்ள முடியாதவர்களுக்காக செப்டம்பர் மாதம் 11 மற்றும் 12ஆம் தேதிகள் மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மேரிகம வகலகம பிரதேசத்தில் உள்ள தேசிய மக்கள் கட்சியின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக வல்லையவல போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று குறித்த பிரச்சார அலுவலகத்தில் இருந்த மேசைகள், கதிரைகள் மற்றும் விளம்பர பலகைகளுக்கு சிலர் தீ வைத்து எரித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதாக வல்லையவல போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இதேவேளை தீ வைத்த நபர் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வல்லேவல போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். மக்கள் பிழையான தீர்மானம் எடுத்தால் பங்களாதேசுக்கு ஏற்பட்டுள்ள நிலை எமக்கு ஏற்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் உபதலைவர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிறிகோத்தாவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னதாக கோட்டபாய ராஜபக்சவுக்கு வாக்களிப்பது வெற்றி பெற செய்தால் நாடு நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிடும் என நாங்கள் ஆற்று மக்களுக்கு தெளிவுபடுத்தினோம். என்றாலும் மக்கள் எங்களை நம்பாதால் வாரிய நெருக்கடிக்கு எங்களுக்கு முகம் கொடுக்க நேரிட்டது. அதேபோன்று தற்போதும் ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு யாருக்கு வாக்களித்தாலும் மீண்டும் சில மாதங்களில் நாட்டை கட்டியெழுப்ப ரணில் விக்ரமசிங்கவே முன்வர வேண்டி வரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாத தலைவரை தெரிவு செய்வதா அல்லது புதிய ஒருவரை தெரிவு செய்து பரீட்சித்து பார்ப்பதா என்பது மக்களின் தீர்மானத்திலே உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கோட்டபாய ராஜபக்சவுக்கு வாக்களிக்கும் போது நாடு நெருக்கடி நிலைக்கு தள்ளப்படும் என நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தியதாகவும் ஆனால் மக்கள் அன்று எங்களை நம்பவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோன்று எதிர்வரும் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு யாருக்கு வாக்களித்தாலும் நாடு மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்கு நிலைமைக்கு தள்ளப்படுவதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவும் கூறியுள்ளார். அதனால் மக்கள் இந்த தேர்தலை விளையாட்டாக கருதாமல் சரியான தீர்மானம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுடன் அவ்வாறு இல்லாவிட்டால் பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருந்த பங்களாதேசுக்கு ஏற்பட்ட நிலையே எமது நாட்டுக்கும் ஏற்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் உபதலைவர் அகில விராஜ் காரியவசம் சுட்டிக்காட்டியுள்ளார். தலாப மெதகம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்து அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று காலை இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு காயமடைந்தவர் பராகொட தலாவ பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணிக்கு நீரெடுக்கும் குழாய் தொடர்பில் பக்கத்து காணியின் உரிமையாளருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதால் பக்கத்து காணியின் உரிமையாளர் துப்பாக்கியினால் சுட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய சந்தேக நபரை கைது செய்ய தலாவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சூரியனின் தொடர்பான தென் திசை நோக்கி இயக்கத்தின் காரணமாக இவ்வருடன் நேற்று முதல் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது. இதன்படி இன்று நண்பகல் 12:11 அளவில் தலம்பிட்டி, ஒட்டிசுட்டான், மாங்குளம், தேரங்கண்டல் மற்றும் மல்லாவி ஆகிய பிரதேசங்களில் சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படக்கூடும். மேல் மற்றும் ஜப்ரகம்பு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, நுவரெலியா மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் என அத்திணைக்களம் அறிவித்துள்ளது. ஊவா மாகாணம், மம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் அடிப்படை உரிமை மீறல் என உயர்நீதிமன்றம் அண்மையில் வழங்கிய தீர்ப்புக்கு பதிலளிக்கும் வகையில் இலங்கை தேர்தல் ஆணைக்குழு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அதில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட ஆணையகம் தேர்தலை விரைவில் நடத்துவதற்கானது தனது உறுதிப்பாட்டையும் உறுதிப்படுத்தியுள்ளது. குறித்த அறிக்கையானது நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி இலங்கை மக்கள் ஜனநாயக உரிமையான வாக்களிப்பை உறுதிப்படுத்தும் செயற்பாட்டை மிக விரைவில் முன்னெடுக்க உள்ளதாக தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த விடயத்தில் அரசியலமைப்பில் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை உரிய முறையில் பயன்படுத்த உள்ளதாகவும் தேர்தல் ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் மீண்டும் சிவில் போர் வெடிக்கும் அபாயம் காணப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜீரா விவர்த்தனை தெரிவித்துள்ளார்.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ரணில் தவிர்த்த வேறு வேட்பாளருக்கு வாக்களித்தால் இவ்வாறு சிவில் போர் வெடிக்க வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். காலி பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்காக எவ்வாறான வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் மக்களுக்கு செவியாற்றிய தலைவராக ரணில் விக்ரமசிங்கே மட்டுமே திகழ்கின்றார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் வெளியீட்டு நோக்கில் ஏனைய வேட்பாளர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி வருவதாகவும் தேர்தலில் வெற்றியீடும் நோக்கிலே செயற்பட்டு வருவதாகவும் நடைமுறைக்கு சாத்தியமற்றவை எனவும் அவர் கூறியுள்ளார். வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக் கொள்வதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இனி வருவன இந்திய செய்திகள். இந்தியாவின் காற்று மாசுபாடு தொடர்ந்தும் நீடித்து வந்தால் மக்கள் வாழும் தங்கள் வாழ்நாளில் 3.4 ஆண்டுகளை இழக்க நேரிடும் என அமெரிக்காவில் உள்ள சிகாகோ பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. 2021 ஆண்டின் காற்று மாசுபாட்டை காட்டிலும் 2022 ஆண்டில் காற்று மாசுபாடு 19.3% குறைந்துள்ளது. காற்று மாசுபாடு இதேபோன்று நிலைத்திருந்தால் இந்தியாவில் வாழும் மக்கள் சராசரியாக 3.4 வருட வாழ்நாளை இழக்க நேரிடும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் அதிக மக்கள் தொகையின் காரணமாக காற்று மாசுபாட்டிற்கான சுமை இந்தியா எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மிகவும் மாசுபட்ட பகுதி வடக்கு பகுதியாகும். இது 50 கோடிக்கும் அதிகமான மக்கள் மற்றும் நாட்டின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 40% பேர் வசிக்கும் பகுதியாகும். 2022 ஆண்டில் இந்த பகுதியில் காற்று மாசின் தரநிலை அளவு 17.2% குறைந்தாலும் இந்த மாசு நிலைகளில் நீடித்தால் மக்கள் வாழ்நாளில் 5.4 ஆண்டுகளை இழக்க நேரிடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. வடக்கு பகுதி தாண்டி மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் அதிக காற்று மாசுபாட்டை எதிர்கொள்ளும் மாநிலங்களாக திகழ்கின்றது. இங்கு சராசரியாக 29.23 கோடி மக்கள் வசிக்கின்றனர். இவர்கள் தங்களுடைய ஆயுட்காலத்தில் 2.9 வருடங்களை இழக்க நேரிடும் என்றும் தெற்கு ஆசியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த 20 ஆண்டுகளில் 2022 காற்று மாசுபாடு 18% குறைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் நீடித்து வரும் கனமழையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26 தாண்டியுள்ளது. குஜராத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து 4 நாட்களாக பெய்து வந்த கனமழையால் பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு நிலை வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள 24 ஆறுகள், 137 நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஏரிகளின் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்ந்து வருகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மருத்துவமனைகளில் இரவு நேரங்களில் ரோந்து மேற்கொள்ளுதல், அனைத்து நாட்களும் 24 மணி நேரமும் செயற்படக்கூடிய ஆட்கள் கொண்ட கட்டுப்பாட்டு அறையை ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இனி வருவன உலகச் செய்திகள். கமாஸ் அமைப்பினரால் பிடித்துச் செல்லப்பட்ட பயண கைது ஒருவரை 326 நாட்களின் பின்னர் இஸ்ரேல் பாதுகாப்பு படை மீட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கமாஸ் அமைப்பின் கடந்த 23ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதுடன் இஸ்ரேலில் இருந்து 251 பேரை பயண கைதிகளாக பிடித்து சென்றுள்ளனர். எனினும் ஒப்பந்த அடிப்படையில் 105 பயண கைதிகளை இஸ்ரேல் மீட்டதுடன் மேலும் மீட்பு நடவடிக்கைகள் மூலம் 8 பயணிய கைதிகள் மீட்கப்பட்டுள்ளனர். எனினும் 110க்கும் மேற்பட்டோர் இன்னும் பயணிய கைதிகளாக கமாஸ் பிடியில் உள்ளதாகவும் அதில் சிலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி கமாஸ் ஆயுத குழுவினரால் பிடித்து செல்லப்பட்ட பயண கைதி ஒருவரை 326 நாட்களின் பின்னர் இஸ்ரேல் மீட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பணப்பரிமாற்ற மோசடி, போதைப் பொருள் கடத்தல் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு டெலிகிராம் செயலி பயன்படுத்தப்படுவதாக ஐரோப்பிய நாடான பிரான்ஸ் குற்றம் சாட்டியது. இந்த சூழலில் கடந்த சனிக்கிழமை ஐரோப்பிய நாடான அசர்பைஜானிலிருந்து பிரான்சின் பாரிஸ் விமான நிலையம் வந்திறங்கிய டெலிகிராம் நிறுவனரும் தலைமை செயலக அதிகாரியுமான CEO பவல் துரோவ் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். டெலிகிராம் மூலம் நடைபெறும் சட்டவிரோத குற்ற செயல்களுக்கு டெலிகிராம் நிறுவனம் துணை போகிறது என்றும் குற்றவியல் நடவடிக்கையை கண்காணிக்க தவறியது என்றும் பயனாளர்களின் தரவுகளை அரசிடமிருந்து மறைத்து பாதுகாத்தது போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவரை பிரான்ஸ் அரசு கைது செய்திருந்தது.
இந்நிலையில் டெலிகிராம் தளத்தில் சட்டவிரோத செயல்களை அனுமதித்த குற்றச்சாட்டில் கைதான சிஇஓ பவல் த்ரோவ் போலீஸ் காவலிலிருந்து விடுவிக்கப்பட்டார். எனினும் அவர் பிரான்ஸ் நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் அவர் மீதான வழக்கின் விசாரணை இணை தொடங்கும் என்றும் தகவல் தெரிவிக்கின்றன. டெலிகிராம் சிஇஓ பவல் த்ரோவ் நிபந்தனை ஜாமீனில் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளார். இதற்கான ஜாமீன் தொகையாக நீதிமன்றத்தில் சுமார் 5 மில்லியன் யூரோக்கள் செலுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் அவர் வாரம் 2 முறை காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு நைஜீரியா இந்நாட்டின் வடகிழக்கு மாகாணங்களான ஜியாவா, அடமாவா, தரவா ஆகியவற்றில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீரில் சூழ்ந்துள்ளது. இதனால் பல பகுதிகளில் சாலை போக்குவரத்து, மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் கனமழை வெள்ளத்தால் 40,000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கனமழை வெள்ளத்தால் இதுவரையில் 49 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அதேவேளை கனமழை தொடர்ந்து பெய்யக்கூடும் என்பதால் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இத்துடன் இனிதே தமிழ் எஃப்எம்மின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன.